அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் சமையல். வீட்டில் காய்ச்சிற பால் ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் நெய்யெலாம் ரெடி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தினமும் பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா திக்காக மொத்தமான ஆடை இந்த மாதிரி கிடைக்கும். அந்த ஆடையை டெய்லியும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் அதே மாதிரி 20 நாளாக இந்த ஆடைகளை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஆடையை எடுத்து 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு வெளியிலேயே நல்லா உறைஞ்சி ரெடி ஆகட்டும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவில் இடையிடையே முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் கழித்து நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். ஒரு 1/2 டம்ளர் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் ஊற்றுங்க, அப்போ தான் ஹீட் ஆகாது. இல்லைன்னா ஹீட் ஆகி வெண்ணெய் வராது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். 3/4 வாசி ஊற்றி திருப்பியும் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கெட்டியாக பால் மாதிரி வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஆடை எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு அடித்து எடுத்துக்கலாம் வெண்ணெயை. நான் 2 பாத்திரத்தில் ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து வெண்ணெயாக எடுத்து வச்சுக்கலாம். நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ஆடைக்கு இவ்வளோ வெண்ணெய் வந்துச்சு. வெண்ணெய் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி அதில் போட்டுடலாம். இந்த ஐஸ் வாட்டரில் நல்லா அலசிக்கலாம். அதில் இருக்க மோர் வாசம்லாம் அப்போ தான் போகும். அலசி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வெண்ணெய்களை நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி உருண்டைகளை அழுத்தி அழுத்தி பிடிக்கும்போது மோர்லாம் நல்லா சுத்தமாக வெளியில் வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட வெண்ணெய் அதில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வெண்ணெய் அலசுகிறோமோ அந்த அளவுக்கு நெய் கம கமன்னு வாசமாக இருக்கும். இப்போ வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. குக்கிங்க்கு வெண்ணெய் வேணால் ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி வெண்ணெயை நெய்யாக உருக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இல்லைன்னா அப்படியே வலிஞ்சு கீழே வந்துடும் பாத்திரத்தை விட்டு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெண்ணெயிலேருந்து கக்கம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். நெய் காய்ச்சறதுக்கு மொத்தமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த நெய் கக்கம் அப்படியே அடியில் உட்காந்து அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிருச்சு. நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு கக்கம்லாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கை இலையை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். பொங்கி வந்த நெய்யில் போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே முருங்கை இலை நல்லா பொரிஞ்சு நெய் கம கமன்னு வாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட முருங்கை இலை இல்லைன்னா கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். அந்த இலையெல்லாம் அரித்து எடுத்துட்டேன். நெய் ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நெய் எல்லாத்தையும் வடிகட்டிக்கலாம். எனக்கு 1.5 லிட்டர் நெய் வந்துச்சு. இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் மூடி வச்சிடலாம், ஆறட்டும். இந்த பனிகாலத்துக்கு 3 மணி நேரம் கழித்து இந்த நெய் எப்படி உறைஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு முக்கியமான டிப்ஸு, நெய் காய்ச்சும் போது அந்த நெய் கக்கம் இருக்குல்ல, அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மட்டும் நல்லா காய்ச்சிட்டோம்னா 2 மாதத்துக்கு நெய் வெளியிலே வச்சுருந்தாலும் நெய் கெடவே கெடாது.
பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே மணல் மணலான நெய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்து வீட்டிலையே வெண்ணெய், நெய் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.